கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தேவ கிருபை, ஒரு தேவ இரக்கம் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் எங்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் இந்த வேளையிலே அப்பா நம்முடைய பிள்ளைகள் எங்களோடு கூட நீர் பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதாக. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த தேவகுமாரன் ஆனவர் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் இடைபடுவீராக. இந்த வார்த்தையை கொண்டு என் தேவன் நம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுவீராக. அடியேனை மறைப்பீராக. ஒரு ஜீவ வார்த்தை பரலோகத்தில் இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்காய் புறப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதுல 9வது 10வது வசனத்தை நான் படிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, 9வது வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னதாக வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு ஒரு மனிதனை பார்த்து சொன்ன வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு எரிகோ என்கிற ஒரு பட்டணத்தின் வழியாக ஆண்டவர் பிரவேசிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பட்டணத்திற்கு எதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார்? ஒரு மனிதனை சந்திப்பதற்காக. இந்த எரிகோ என்கிற இந்த பட்டணத்தின் வழியாக இயேசு செல்லுகிறார். அங்கே வாஞ்சையுள்ள ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் பெயர் சகேயு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் ஆண்டவரை பார்க்க வகை தேடிக் கொண்டிருக்கிறான். இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். இயேசுவை பார்ப்பதற்கான நேரத்தை அவன் அங்கே தேடிக் கொண்டிருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, இப்படி வாஞ்சையோடு ஒரு மனிதன் இயேசுவை தேட ஆசைப்படும் பொழுது, வாஞ்சையோடு இயேசுவை கண்டுகொள்ள ஆசைப்படும் பொழுது தேவன் உடனே அதை அறிந்து விடுகிறார். அவனை சந்திப்பதற்காக, அவனோடு கூட பேசுவதற்காக, அவன் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை உண்டாக்குவதற்காக, அவனை ஆசீர்வதிப்பதற்காக, அவன் வீட்டை ஆசீர்வதிப்பதற்காக, அவனுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக, அவன் வீட்டிற்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக இயேசு அந்த ஊருக்குள்ளே அவர் போய் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் வாஞ்சையோடு அந்த மனிதனுக்கு நற்செய்தி கிடைக்கிறது. இயேசு நம்முடைய ஊருக்குள்ள வருகிறார் என்கிற செய்தி. உடனே அவன் இயேசுவை பார்க்கும்படி ஓடுகிறான். அவன் சாதாரணமான மனிதன் அல்ல, அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், அவன் வரி வசூலிக்கிறவன். அது மாத்திரமல்ல, வரி வசூலிக்கிறவர்களுக்கெல்லாம் தலைவன், ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பெரிய பணக்கார மனிதன், டாக்ஸ் கலெக்டர், ஒரு பெரிய ஆபீசர். அவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வகை தேடிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே இப்பொழுது இயேசுவை பார்க்க பக்கத்தில் நெருங்கி வந்த பொழுது 2 காரியங்கள் தடையாக காணப்படுகிறது. ஒன்று, அவரை சுற்றிலும், இயேசுவை சுற்றிலும் திரளான ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறபடியினால் அவனால் இயேசுவை பார்க்க முடியாமல் போகிறது. அடுத்தபடியாக அந்த நபர் குள்ளமாக காணப்படுகிறபடியினால் கொஞ்சம் முன்னாடி போய் சரி பார்க்கலாம், அந்த கூட்டத்துக்கு நடுவில் நின்னுடா இயேசுவை பார்க்கலாமா என்று சொல்லி நினைத்தாலும் அங்கே பார்ப்பதற்கு தடையாய் அங்கே அவருடைய உயரம் காணப்படுகிறது. ஒன்று, மற்றவருடைய பக்கத்தில் இருந்து ஒரு தடை காணப்படுகிறது. இன்னொன்று, அவனுடைய பக்கத்திலேயே ஒரு தடை காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உடனே அவனுக்குள்ளே காணப்படுகிற வாஞ்சை பாருங்க. எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் வகை தேடினபடியினால் அவன் அதற்கு ஒரு வழியையும் கண்டு கொண்டான். அங்கே ஒரு காட்டு அத்தி மரம் இருக்கிறது. வேகமாய் ஓடுகிறான். அவன் ஓடி போய் அந்த மரத்திலே ஏறி உட்கார்ந்து கொண்டான். இயேசு இந்த வழியாக வருவார், இயேசுவை கண்டுவிட வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு தனியார் ஆசை அவனுக்குள்ளே காணப்படுகிறது. ஆகவே அவன் வெட்கத்தை விட்டுவிட்டு தன்னுடைய பெரிய பணக்காரன், அந்தஸ்து நிறைந்தவன், ஆஸ்தி நிறைந்தவன், பெரிய செல்வந்தன் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவன் மரத்து மேல ஏறி, ஒரு பெரிய மனிதர் மரத்து மேல
மேல ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு அந்த வழியாக வந்த பொழுது அந்த மரத்துக்கிட்ட வந்த உடனே இயேசு நின்னுட்டார். பிரியமானவர்களே, உடனே அவருக்கு இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கணும். இயேசு நிற்கிறாரு, நல்லா அவரை பார்க்கலாம், இன்னும் நல்லா அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் அங்கே ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தானே. அந்த ஒரு காலத்துல நீங்க ஒரு சினிமா ஸ்டாரை நீங்க பார்க்கணும்னு நினைத்த பொழுது, ஒரு அரசியல்வாதியை பார்க்கணும்னு நினைத்த பொழுது, அந்த அரசியல்வாதி உங்க கிராமத்தின் வழியாக வரும் பொழுது, உங்க பட்டணத்தின் வழியாக வரும் பொழுது, நீங்க இருக்கிற இடத்தின் வழியாக வரும் பொழுது, நீங்க அவரை பார்க்க நின்று கொண்டிருக்கிறீர்கள். அவர் கார்ல வந்துகிட்டு இருக்கிறாரு. உங்க இடத்துக்கிட்ட வந்த உடனே கொஞ்சம் காரை நிப்பாட்டி அப்படியே உங்களை கையை காட்டிட்டா, ஐயோ உங்களுக்கு இருக்கிற அந்த சந்தோஷம், அவர் உங்களை பார்த்து ஒரு புன்னகை பூட்டு விட்டால், ஐயோ நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சில நிமிடங்கள் அந்த சந்தோஷமும் அந்த மகிழ்ச்சியும் அப்படியே நமக்கு காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்படிதான் சில நிமிட சந்தோஷத்துக்காக, சில நிமிட அற்ப சந்தோஷத்துக்காக இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி மரத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இயேசுவை பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும், இயேசுவை பார்த்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா இயேசு அந்த இடத்துக்கு வந்து நின்னாரு பாருங்க. நின்றவர் மேலே எட்டி பார்க்கிறாரு. இவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தது, திடீரென்று இப்பொழுது ஆச்சரியமாக அதிர்ச்சியாக அங்கே காணப்படுகிறது. மாத்திரமல்ல, அவன் பேரை சொல்லி, சகைவே சீக்கிரமாய் கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவசியம் நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஜக்கை உத்தரா ஆ தெரா கர்ப்பே ரகன அவசியக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். வீட்டுல தங்க வேண்டியது அவசியம், கட்டாயம் நம்ம வீட்டுல தங்கணும் அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருக்கு தெரிகிறது, நான் உன்னை சும்மா பார்த்துட்டு போனா உனக்கு ஆசீர்வாதம் வந்துவிட போகிறது இல்லை. நான் உன் வீட்டுக்கு வரணும், நான் வீட்டுல தங்க வேண்டும், உன் வீட்டுல தங்கி நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில அவனை அழைக்கிறார், கீழே இறங்கும்படி அழைக்கிறார். உடனே பாருங்க, அவன் கீழே இறங்கி வருகிறான். ஆண்டவருடைய வார்த்தை உடனே கேட்கிறான். கேட்டு கீழே இறங்கி வருகிறான். சந்தோஷத்தோடு இயேசுவை தன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறான். போகிற வழியில மின்னல் வேகத்துல அவனுடைய மூளை வேலை செய்து கொண்டு இருக்கிறது. உடனே ஆண்டவர் நின்று ஒரு இடத்துல நின்று விடுகிறான். நின்று ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்று சொல்லி, ஐயா என் வீட்டுக்குள்ள நீங்க வர போறீங்க, அதுக்கு முன்னாடி என் வீடு சுத்திகரிக்கப்பட வேண்டும், என் வீடு கழுவப்பட வேண்டும், என் வீட்டுக்குள்ள இருக்கிற பாவ கரைகள் எல்லாம், அக்கிரம கரைகள் எல்லாம் வெளியே போக வேண்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே நான் யாரிடத்தையாகிலும் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்ட என்னையானால் அதை 4 மடங்கு நான் திருப்ப கொடுப்பேன் ஆண்டவரே. மாத்திரமல்ல, என் ஆஸ்திகளில் நான் பாதியை ஏழைக்கு கொடுத்து விடுவேன் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். மின்னல் வேகத்துல என்னுடைய வீட்டை கிளீன் பண்ணுகிறான், என்னுடைய வீட்டை சுத்திகரிக்கிறான். உடனே அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிற காரியம், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே என்று சொல்லி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏசு அந்த மனிதனை பார்த்து, ஏசு அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து, அந்த ஜனங்கள் எல்லாம் இவர் என்ன பாவியான ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு போறேன்னு சொல்றாரு, அந்த வீட்டுல போய் தங்க போறேன்னு சொல்றாரு, என்ன காரணம் அப்படின்னு எல்லோரும் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஏசு அங்கே சொல்லுகிற ஒரு காரியம், இன்றைக்கு இந்த வீட்டு ரட்சிப்பு வந்தது. யாரையும் பார்த்து அப்படி சொல்லலங்க. இதுவரை வேதத்துல எத்தனையோ மனிதர்கள் யாரையும் பார்த்து ஆண்டவர் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு அவர் சொல்லவே இல்லை. ஒருவேளை அங்கே அதாவது அவருடைய சீடர்கள், அவருடைய ஊழியக்காரர்கள், வேணா நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி சொன்ன வார்த்தையை பார்க்கிறோம். ஒரு பிரதர் உங்களை பார்த்து, பிரதர் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறது போல தெரிகிறது. ஒருவேளை உங்க பாஸ்டர் உங்களை பார்த்து, சிஸ்டர் பிரதர் நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிரியமானவர்களே, அது எந்த அளவுக்கு அது சரி, எந்த அளவுக்கு அவங்க சொன்ன வார்த்தை உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுகொள்ள முடியாது. ஆனா ஆண்டவரே ஒரு மனிதனை பார்த்து, ஆண்டவரே ஒரு மனிதனுடைய வீட்டை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதம். ரட்சிப்புக்காக தானே நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், ரட்சிப்புக்காக தானே ஆண்டவரை தேடி வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணும், நம்முடைய வியாதியிலிருந்து ரட்சிக்கப்படணும், பாதுகாப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்புக்காக, ஒரு விடுதலைக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக தானே நம்ம ஆண்டவரை தேடி வருகிறோம். ஆனால் இலவசமாய் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே என்று ஆண்டவர் அவனை பார்த்து அங்கே சொல்லுகிறதை நான் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதை சொல்லிட்டு கடைசி ஆண்டவர் சொல்லுகிறார், இதுக்கு தான்ப்பா நான் அந்த உலகத்துக்கு வந்தேன், இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்வதற்காகத்தான், இந்த மாதிரி ஆட்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக, இழந்து போனதை தேடுவதற்காக, இதற்காக இயேசு இந்த எரிகோவுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார். எரிகோ என்று சொன்னால் அது ஒரு சபிக்கப்பட்ட பட்டணம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது.
பிரியமானவர்களே, எரிகோ சாபம் நிறைந்த ஒரு பகுதியாக வேதத்திலே சித்தரிக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அங்கே ஒரு ஓமை சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து அவன் எரிகோவுக்கு பிரயாணப்பட்டு போனான் என்று சொல்லி லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி அவன் பிரயாணப்பட்டு போன பொழுது அவன் கல்லர் கையிலே அகப்பட்டான். அவர்கள் அவனை குற்றுயிராக்கினார்கள், அவனை காயப்படுத்தினார்கள், கொலையும் குற்றுயிருமாக அவனை விட்டு போனார்கள். அவன் மரணத்தோடு கூட போராடும்படியாய் அவனை விட்டு போனார்கள். ஏன்? அவன் எரிகோவை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறவன். அங்கே கல்லர்கள் காணப்படுகிறார்கள். அது சபிக்கப்பட்ட ஒரு பட்டணமாய் வேதத்திலே சொல்லப்படுகிறது. எலிசாவின் நாட்களிலே அந்த எரிகோ பட்டணத்து மனிதர்கள் எலிசாவின் இடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், ஐயா, வேதம் சொல்லுகிறது, நீங்க 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே படிப்பீர்களேயானால் இந்த பட்டணம் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த பட்டணத்தின் மனிதர், அந்த எரிகோ பட்டணத்தின் மனிதர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். தண்ணீர் கெட்டு போன தண்ணீர், நிலம் பாலான நிலம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படிதான் அந்த பட்டணம் காணப்படும். பாலான நிலம், தண்ணீர் கெட்டு போய் காணப்படுகிறது. அங்க குடியிருப்புக்கு ஏற்ற விதத்தில் அங்கே தண்ணீர் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பாம்பே பட்டணத்தில் ஏராளமான கூட்டமாய் நெரிசலாக மக்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கெல்லாம் காலையில் ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு 2 நிமிஷத்துல நடக்க வேண்டிய இடத்துக்கு நான் 7-8 நிமிடங்கள் நடந்து வர வேண்டியதாக இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு கூட்டங்கள் நடக்கும் பொழுது கூட அத்தனை கூட்டமாக மக்கள் திரளாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பாம்பே பட்டணத்தில் ஏராளமான வசதி, நல்ல தண்ணீர் வசதி, நல்ல செழிப்பான தண்ணீர், நல்ல தண்ணீருக்கு தட்டுப்பாடு இல்லாம டெய்லி தண்ணீர் வசதி கிடைக்கிறபடியால் ஜனங்கள் கூட்டமாய் இந்த பகுதிகளில் தங்குறாங்க. பிரியமானவர்களே, ஆதி காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எங்கே ஆறுகள் ஓடியதோ, எங்கே நல்ல நீர் ஓடியதோ, அங்கே அந்த ஆற்று படுக்கையிலே, அந்த ஆற்றன் கரையிலே அவர்கள் கிராமவாசிகளாய் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து அப்படியே பட்டணங்களாக மாற்றப்பட்டு அப்படித்தான் மக்களுடைய இனங்கள் அப்படி பெருக ஆரம்பித்தது. தண்ணீர் இருக்கிற இடத்திலே தான் மக்கள் தங்குவார்கள். ஆனால் இந்த எரிகோ பட்டணம் அது ஒரு சபிக்கப்பட்ட பட்டணம். அங்கே தண்ணீர் கிடையாது, நிலம் பால் நிலமாய் காணப்படுகிறது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் அப்படி காணப்பட்டது? உடனே எலிசா சொல்லுகிறார், ஒரு புது தோண்டியை என்கிட்ட கொண்டு வாங்க, அதுல உப்பு போட்டு கொண்டு வாங்க. உப்பு தண்ணீர் அதிலே போடப்படும் பொழுது, அந்த உப்புக்குள்ளே தண்ணீர் ஊற்றப்படும் பொழுது, அந்த உப்பு தண்ணீரை கரைத்து அதை அந்த நிலத்திலே கொண்டு ஊற்றிய பொழுது அந்த பால் நிலம் மாறியது. அந்த கெட்டு போன தண்ணீர் நல்ல தண்ணீராய் மாறியது. பிரியமானவர்களே, இந்த எரிகோ பட்டணத்தில் அங்கே உப்பால் சாரமேற்றப்பட்ட ஒரு மனிதன் அங்கே காணப்படவில்லை. அந்த நிலத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய, அந்த நிலத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் அங்கே காணப்படவில்லை. அங்கே எலிசா போகிறான், அவன் உப்பு நிறைந்த பாத்திரமாய் மாறுகிறான். பாத்திரம் என்று சொல்லுவது அது ஒரு மனிதனை குறிக்கிறது. உப்பு சாரமேற்றப்பட வேண்டும். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். பூமி அந்த உப்பு சாரமேற்றப்பட வேண்டும். அது சாரம் இழந்து போகுமேயானால் அது ஒன்றுக்கு உதவாது என்பதாய் வேதம் சொல்லுகிறது. அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த சாரமேற்றப்பட்ட அந்த உப்பு, அந்த தண்ணீர், அந்த உப்பு தண்ணீர் அது நிலத்திலே கொட்டப்படும் பொழுது, அந்த நிலத்திலே ஊற்றப்படும் பொழுது அந்த தண்ணீர் ஆரோக்கியமானதாக மாறுகிறது. அந்த நிலம் ஆரோக்கியமானதாக மாறுகிறது. அது குடியிருப்புக்கு ஏற்ற நிலமாக மாறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை உப்பு நிறைந்ததாய் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அந்த தேசத்துக்கு, நீங்க வாழ்கிற தேசத்துக்கு, நீங்க வாழ்கிற குடும்பத்துக்கு, நீங்க இருக்கிற சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் காணப்படுவீர்கள். பிரியமானவர்களே, உப்பு நிறைந்த பாத்திரமாய் காணப்பட வேண்டும். இந்த எரிகோல அந்த ஒரு பாத்திரம் கூட இல்லாமல் இருக்கிறது. அந்த பட்டணம் சபிக்கப்பட்டு போய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறேன் பாருங்க. ஒரு முறை அங்கே யோசுவாவின் படை முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறது. அவர்கள் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்காக அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கானானை வாக்கு பண்ணி இருக்கிறார். செழிப்பான பூமியை வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த செழிப்பான பூமியினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக தேவ ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். எரிகோ பட்டணம் அவர்களுக்கு கதவை அடைத்து போடுகிறது. அவர்கள் முன்னேறாதபடிக்கு, அவர்களை முன்னேற விடாதபடிக்கு, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க விடாதபடி, தேவன் கொடுத்த அந்த சுதந்திரமான அந்த வாக்குத்தத்தத்தை அனுபவிக்க விடாதபடி, அந்த செழிப்பான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் நலனை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவர்களுக்கு தடை செய்கிறது. பிரியமானவர்களே, அப்படி தடை செய்தபடியினால் கடைசியாக யோசுவா அந்த பட்டணத்தை பிடித்த பின்பு அந்த பட்டணத்தை தீக்கிரையாக்குகிறதை பார்க்கிறோம். அந்த பட்டணத்தின் மதில் சுவர்களை எல்லாம் என் ஆண்டவர் உடைத்து போடுகிறதை பார்க்கிறோம். அந்த பட்டணத்தை தீக்கிரையாக்கி விட்டு இனி இந்த பட்டணம் கட்டப்பட முடியாதபடி அந்த பட்டணம் மண்மேடாக்கப்பட்ட பின்பு அவன் அங்கே ஒரு சாபத்தை கூறுகிறதை பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதனும் இந்த பட்டணத்தை கட்டவே கூடாது. இது ஒரு சபிக்கப்பட்ட பட்டணம். தேவ பிள்ளைகளுக்கு வழிவிடவில்லை. தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு, தேவ பிள்ளைகள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு, தேவ பிள்ளைகள் தேவன் கொடுத்த
அந்த கானான் நாட்டை சுதந்திரிப்பதற்கு விடாதபடி இந்த பட்டணம் தடை செய்தபடியினால் நான் சாபத்தை கூறுகிறேன் என்று சொல்லி, இந்த பட்டணத்தை எவன் ஒருவன் கட்டுவதற்கு முயற்சி செய்வானோ அவன் அந்த பட்டணத்தை கட்டும் பொழுது, கட்டுகிறதான அந்த நாளிலே தன்னுடைய அஸ்திபாரத்தை போடும் பொழுது, தன்னுடைய மூத்த குமாரனையும் அதற்கு வாசல் வைக்கிற பொழுது தன்னுடைய இளைய குமாரனையும் அவன் சாக கொடுப்பான் என்று சொல்லி ஒரு சாபத்தை கூறிவிடுகிறதை, இந்த எரிகோ சபிக்கப்பட்டு போனதை, ஒரு சபிக்கப்பட்ட பட்டணமாய் இது மாறி போனதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யாருமே அந்த பட்டணத்தை கட்ட முன் வரவில்லை. நியாயாதிபதிகளின் ஆட்சிகள் நடந்து போனது. சில நூற்றாண்டுகளாக நியாயாதிபதிகள் ஆட்சி செய்தார்கள். யாரும் அந்த பட்டணத்தை கட்ட முன் வரவில்லை. முதல் ராஜாவாகிய அந்த சவுல் வருகிறான். அதை தொடர்ந்து தாவீது, சாலமோன் நாட்கள், இப்படி அநேக ராஜாக்கள் கூட கடந்து போகிறார்கள். யாருமே அந்த பட்டணத்தை கட்ட முன் வரல. பிரியமானவர்களே, சில நாட்கள் கடந்து போகிட்டு பாருங்க, சில வருடங்கள் உருண்டோடி போன பின்பு ஒரு மனிதன் அந்த பட்டணத்தை கட்டுவதற்கு ஒரு முயற்சி செய்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. யார் அவன்? அவனை குறித்து பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் அவன் எரிகோவை கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனத்திலே 34வது வசனத்திலே சொல்லுகிறது, அவன் அந்நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் என்று சொல்லக்கூடிய மனிதர் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது சேகூப் என்று சொல்லக்கூடியதான இளைய குமாரனையும் அவன் சாக கொடுத்தான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு யோசுவா போட்ட அந்த சாபம் இங்கே பழிக்கிறதை பார்க்கிறோம். அவன் அந்த பட்டணத்தை கெட்ட நினைக்கிறான். அந்த பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்ட பட்டணம், அந்த பட்டணம் கோட்டை சுவர்கள் எல்லாம் உடைக்கப்பட்ட பட்டணம். சரி, இந்த பட்டணம் சும்மா கிடக்குது, இந்த பட்டணத்தில் போய் குடியேறலாம் என்று சொல்லி அந்த சபிக்கப்பட்ட பட்டணத்திலே போய் ஒரு மனிதன் அந்த பட்டணத்தை கட்டினான். அந்த பட்டணம் பல வருடங்களாய் சும்மா கிடந்த பட்டணம். ஆனால் பெத்தேல் ஊரை சேர்ந்த ஈயேல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அந்த பட்டணத்தை கட்டினான். அவன் கட்டின பொழுது அதன் அஸ்திபாரத்தை போட்ட பொழுது மூத்த குமாரனாகிய அபிராம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய மூத்த குமாரனையும் அதற்கு வாசல் வைத்த பொழுது என்னுடைய இளைய குமாரனையும் அவன் மறிக்க கொடுத்தான் என்பதாய் அன்றைய வார்த்தை அங்கே சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்து போனாலும் யோசுவா சொன்ன அந்த சாபம் இங்கே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். எரிகோவே அது ஒரு சபிக்கப்பட்ட பட்டணம். எரிகோ சபிக்கப்பட்ட பட்டணம். காரணம் என்ன? தேவ பிள்ளைகளுக்கு வழிவிடவில்லை. தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விடாதபடி அது தடை செய்து கொண்டிருந்தது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுகிறேன். தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அநேக வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு, இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையை நிறைவேறாமல் தடுப்பதற்கு எந்த ஒரு மனிதன் முன்னே வருவானோ அந்த மனிதன் சபிக்கப்பட்டவனாய் காணப்படுவான். தேவன் அவன் மீது சாபத்தை கூறுகிறவராய் காணப்படுகிறார். தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், இதை எவன் ஒருவன் தடுக்க, எவன் ஒருவன் தடுக்க அவர்கள் முயற்சி செய்வார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் கட்டாயம் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி தருவார். பிரியமானவர்களே, இந்த எரிகோ சபிக்கப்பட்ட ஒரு பட்டணம். இங்கே சபிக்கப்பட்ட இந்த பட்டணத்திலே அங்கே ஒரு மனிதன் இருக்கிறார். அவன் பெயர் சகேயு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சபிக்கப்பட்ட பட்டணத்திலே ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவன் செய்கிற தொழில் அப்படிப்பட்டது. அவன் செய்கிற தொழில் ஆயம் வசூலிப்பது, வரி வசூலிக்கிற ஒரு தொழிலை செய்கிறான். வரி வசூலிக்கிறவர்கள் யூதர்களுக்கு அருவருப்பானவர்கள். எப்படி விபச்சாரக்காரர்கள், வேசிக்கல்லர்கள், விக்கிரகாராதனைக்காரர்கள் யூதர்களுக்கு அருவருப்பாய் அவர்கள் பார்ப்பார்களோ, எப்படி அவர்களை பாவிகளாக பார்ப்பார்களோ, அப்படித்தான் இந்த சகேயுவையும் அந்த ஊர் பட்டணத்து மக்கள் நினைத்திருப்பார்கள். இவன் ஒரு பாவி, இவன் ஒரு அநியாயக்காரன் என்று சொல்லி இவங்க அநியாயமாய் வரி வசூலிப்பார்கள். இவர்கள் ரோமர்கள் அல்ல, இவர்களும் யூதர்கள் தான். ஆனா யூதர்களாகிய தன்னுடைய சகோதரனிடத்திலே இருந்து பணத்தை வசூல் பண்ணி அதிலே ஒரு பாகத்தை தன் பாக்கெட்டிலே போட்டுக்கொண்டு ஒரு பாக்கெட்டை அவர்கள் ரோம அரசாங்கத்திற்கு கொடுப்பார்கள். ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம். ரோமர்களுக்கு யூதர்களுடைய வருமானத்தின் வழியை பற்றி தெரியாது. ஆகவே அவர்கள் இது போன்ற யூதர்களிலேயே சிலரை தங்களுக்கு ஏஜென்ட்களாக வைத்துக் கொள்ளுவார்கள். இவர்கள் மூலமாய் அந்த யூதர்களிடத்திலே எப்படி வரியை வசூலிக்க வேண்டுமோ வசூலிப்பார்கள். இந்த வரியை வசூலிக்கிற அந்த யூதர்கள் அதிலே ஒரு பாகத்தை தங்களுக்கு எடுத்துக்கொண்டு ஒரு பாகத்தை அரசாங்கத்திற்கு கொடுப்பார்கள். அது ஏலமாக கூட சில இடங்களிலே விடப்படும், குத்தகைக்கு விடப்படும். இந்த இடத்துல இருந்து நீ எனக்கு இவ்வளவு பணம் தர வேண்டும் என்று சொல்லி சில இடத்தை குத்தகைக்கு கொடுத்துருவாங்க. அதுல எவ்வளவு வேண்டுமானால் இவர்கள் வரியை வசூலித்துக் கொள்ளலாம். அப்படி ஈவு இரக்கம் இல்லாமல் வரி வசூலிக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்தவன் தான் இந்த சகேயு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். பிரியமானவர்களே, அவருடைய தொழில் சபிக்கப்பட்ட ஒரு தொழில். அவர் குள்ளமான ஒரு
ஒரு மனிதன், சபிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இந்த மனிதன் காணப்படுகிறான். சபிக்கப்பட்ட ஒரு கிராமத்திலே, சபிக்கப்பட்ட ஒரு பட்டணத்திலே இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு அந்த பட்டணத்திற்கு போகிறார். இதற்காக தெரியுமா? எரிகோ பட்டணத்தின் சாபத்தை, எரிகோ பட்டணத்திலே வாழ்கிற இந்த சகேயுவின் சாபத்தை நீக்கி போடுவதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த எரிகோவிற்குள்ளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சாபத்திற்குள்ளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சாபமான நகரத்திற்குள்ளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்ட அந்த பட்டணத்திற்குள்ளே இயேசு கடந்து போகிறார். பிரியமானவர்களே, சாபத்தை மாற்றுவதற்காக, சாபத்தை நீக்கி போடுவதற்காக, அதற்காகத்தானே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். 2000 வருடங்களுக்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தொங்கின பொழுது வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவரும் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக அவர் சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை எல்லாம் அவர் தன் மீது சுமந்து கொண்டார் என்று சொல்லி கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்காக அவர் மரத்திலே தூக்கப்பட்டார். சாபத்தை தன் மீது அவர் சுமந்து கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எப்படி பாவத்தை தன் மீது சுமந்து கொண்டாரோ அப்படி சாபத்தையும் அவர் தன் மீது சுமந்து கொண்டார். அதனால தான் நம்ம பாடல் பாடுகிறோம். சாபமான முள்முடியை தலைமையிலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சீரண்டீர், நீர் சிலுவையிலே வெற்றி சீரண்டீர் நாம் பாடுகிறோம். பிரியமானவர்களே, ஒரு நாளிலே இந்த பூமி சபிக்கப்பட்டு போனது. மனிதன் பாவம் செய்த பொழுது இந்த பூமியை தேவன் சபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமி முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. முள் சாபத்தின் அடையாளம், சாபத்தின் அடையாளமாய் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டது முள். அதற்கு முன்பு பாவம் இல்லாத காலத்திலே இந்த உலகத்திலே முள் முளைப்பிக்கப்படவில்லை. சாபத்தின் அடையாளமாய் முள் கொடுக்கப்பட்டது. அந்த சாபத்தை இயேசு தலையின் மீது தூக்கி சுமந்தார். பினா கிறிஸ்டி என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கக்கூடியதான ஒரு கொடிய விஷம் நிறைந்த ஒரு முள் அவருடைய தலையிலே வைத்து ஓங்கி ஓங்கி அடிக்கப்பட்டது. சாபத்தை இயேசு சுமந்திருக்கிறார். எப்படி இயேசு என் பாவத்தை சுமந்தார் என்று சொல்லி நீங்கள் நம்பி இருக்கிறீர்களோ, இயேசுவே என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே என்று இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. இயேசு உங்கள் பாவத்தை மன்னித்து விட்டார், இயேசு உங்கள் பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாவது போலவே பிரியமானவர்களே, இயேசு உங்கள் சாபத்தையும் நீக்கிவிட்டார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். பிரியமானவர்களே, இயேசு உங்க சாபத்தை எல்லாம் நீக்கி இருக்கிறாரு. இயேசு உங்க சாபத்தை எல்லாம் மாற்றி இருக்கிறாரு. உங்க சாபம் எல்லாம் நீக்கப்பட்டு இருக்கிறது. ஓ, இயேசு உங்களுடைய எல்லா சாபத்தையும் இயேசு மாற்றி உங்க வாழ்க்கையில உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர் அந்த சாபமான அந்த முள்மணியை தன்னுடைய தலை மேலே இயேசு தூக்கி சுமந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நன்றியோடு கூட ஆண்டவரை நோக்கி பாருங்க, நன்றியோடு கூட ஆண்டவரை நோக்கி பாருங்க. தேவன் எல்லா சாபத்தையும் எல்லா சாப கட்டுகளையும் இயேசு உங்க வாழ்க்கையில் இருந்து அவர் வெளியேற்றி இருக்கிறார். நீங்க சாபத்திலிருந்து விடுதலை பெற்று இருக்கிறீர்கள். இயேசு உங்கள் சாபத்தை சுமந்திருக்கிறார். அரியா எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவர்களே, உங்க வாழ்க்கையில சாபத்தில் இருக்கிறவர்களே, ஒரு காலத்திலே சாபத்தில் இருந்தீர்களே, ஆனால் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இயேசுவை நம்பி வந்த பொழுது இயேசு உங்கள் பாவத்தை மன்னித்து விட்டார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமே, ஆனால் என்றைக்கு உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதோ அன்றைக்கே உங்கள் சாபமும் உங்களை விட்டு விலகி போகிறது. பிரியமானவர்களே, மனிதன் பாவம் செய்த பொழுது, முதல் மனிதன் பாவம் செய்த பொழுது அந்த பாவத்தின் விளைவாகத்தான் பூமி சபிக்கப்பட்டது. மனிதன் சபிக்கப்பட்டான், மனுஷி சபிக்கப்பட்டால், சர்ப்பம் சபிக்கப்பட்டது. எல்லாம் பாவத்தின் நிமித்தமாகத்தான் சாபம். பிரியமானவர்களே, பாவம் என்கிற அந்த ஆணி வேர் வெட்டி எடுக்கப்படுமேயானால், பாவம் உங்கள் வாழ்க்கையிலே மன்னிக்கப்படுமேயானால், சாபம் உங்க வாழ்க்கையில நீங்கி போகும். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க சொல்லலாம், 3வது 4வது தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் விசாரிப்பேன்னு சொல்லி இருக்கிறாரே, அது யாருக்கு என்று சொன்னால், இந்த மனிதனுடைய பாவம் இன்னும் மன்னிக்கப்படவில்லையோ அவனுக்கு அவர் விசாரிக்கிறவரை காணப்படுவார். ஆனால் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட பின்பு சாபம் அவனை தொடராது. நீங்க ஒருவேளை சொல்லலாம், பாஸ்டர் என்ன தொடர்கிறது, 3வது தலைமுறை சாபம், எங்க தாத்தாவுடைய சாபம், எங்க பாட்டியுடைய சாபம் என்னை தொடர்கிறது என்று சொன்னீர்களே, ஆனால் நீங்க இன்னும் சரியா மனம் திரும்பல என்பதுதான் அர்த்தம். பிரியமானவர்களே, செங்கடல் வழியாய் வந்து கொண்டிருக்கிறேன், என் ஞானஸ்தானத்திற்கு என்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று என் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்ய ஒப்புக் கொடுத்து இப்பொழுது நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நான் படித்து விட்டேன். எனக்குள்ளே ஒரு பாவமும் கிடையாது, என் பாவம் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயம் இருக்கிறது. நான் இப்பொழுது அந்த மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிற அந்த வேளையிலே என்னை துரத்தி வருகிற பார்வோன், என்னை துரத்தி வருகிற சாபம், என்னை துரத்தி வருகிற அந்த பொல்லாத சாபம், அதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் சொன்னா, அந்த செங்கடலிலே மூழ்கடித்து விடுகிறார். அதுக்கு பிறகு அந்த சாபம் என்னை தொடராதபடி, அதற்கு பின்பு அந்த சாபம் என்கிற அந்த பக்க வேர்களும் கூட வெட்டி எடுக்கப்படுகிறது. ஆணி வேர் வெட்டி எடுக்கப்படுமே ஆனால், சாபம் என்கிற அந்த ஆணி வேர் வெட்டி எடுக்கப்படுமே ஆனால்,
பாவம் என்கிற அந்த ஆணி வேர் வெட்டி அடிக்கப்படும் பொழுது பக்கத்தில் இருக்கிற சல்லி வேர்கள், அந்த பக்க வேர்கள், அவைகள் எல்லாம் தானாக அவைகள் அழுகி போகும் பிரியமானவர்களே. தானாகவே அவைகள் பட்டு போய்விடும். சாபங்களை தொடர முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இயேசு உங்கள் சாபத்தை சுமந்திருக்கிறார். இயேசு உங்க பாவத்தை சுமந்திருக்கிறாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா, இயேசு உங்க சாபத்தை சுமந்திருக்கிறார்னு சொல்லியும் நீங்க நம்பிட்டு ஆகணும். இயேசு உங்க சாபத்தை சுமந்திருக்கிறாரு. இயேசு எரிகோவின் உள்ளே போகிறார். சாபத்தை நீக்குவதற்காக, தபிக்கப்பட்ட ஒரு மனிதனை ஆசீர்வாதத்துக்கு நேராக இழுத்து வருவதற்காக, அவன் சாபத்தை மாற்றுவதற்காக, அவனை ஆசீர்வதிப்பதற்காக, அவன் வாழ்க்கையிலே அவனுக்கு நன்மையான காரியத்தை ஆண்டவர் செய்வதற்காக ஆண்டவர் அந்த பட்டணத்தின் வழியாக அவர் போய்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், நான் எதுக்காக இந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிறேன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி. இயேசு இந்த உலகத்தின் வந்த நோக்கம் என்ன தெரியுமா? இழந்து போனவங்களை தேடி வந்திருக்கிறார். இழந்து போனவங்களை ரட்சிப்பதற்கு வந்திருக்கிறார். இதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நான் நிறைவேற்றி முடிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்ப்பீர்களே, ஆனால் நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனத்தை ஆகிலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கு நான் வந்தேன் என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்களே, ஆனால் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொன்னால் நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்க, மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படிப்பீர்களே, ஆனால் பூமியின் மீது அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னதாக அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 20ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களே, ஆனால் மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காகவும் வந்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்க மார்க் 1ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் சொன்னார், இன்னும் நம்ம அடுத்த ஊர்களிலும் போக வேண்டும், அங்கேயும் போய் பிரசங்கிக்க வேண்டும். இதற்காகவே இந்த வேலைக்காகவே வந்தேன், பிரசங்கிப்பதற்காக, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, ராஜ்யத்தின் செய்தியை சொல்வதற்காக நான் வந்தேன் என்பதாய் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷங்களிலே திரும்ப திரும்ப தேவன் வந்த நோக்கத்தை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக, உலகத்தை நியாயம் தீர்ப்பதற்காக, இப்படி பற்பல வசனங்களிலே தேவன் தம் வந்த நோக்கத்தை தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, யோவான் 6ஆம் அதிகாரத்திலே பிதாவினுடைய அந்த சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிதாவின் கிரியைகளை, பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. பிதாவின் சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்காகத்தான் நான் இறங்கி வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்க 9ஆம் அதிகாரம் யோவான்ல பார்ப்பீர்களே, ஆனால் காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்பிற்காக நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு யோவானிலே வருவீர்களே, ஆனால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்பதாய் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் கூட நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்துல நீங்க 12ஆவது அதிகாரத்துக்குள்ள நீங்க வருவீர்களே, ஆனால் அந்த 12ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 12ஆம் அதிகாரத்துல நீங்க ஒரு வசனத்தை பார்க்கும் பொழுது 46வது வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே நான் ஒளியாக வந்திருக்கிறேன் என்று அங்கே சொல்லுகிறார். 47வது வசனத்துல ஒன்று, என் வார்த்தைகளை கேட்டும் நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லி, நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நான் வேதத்திலே அங்கே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, 27வது வசனத்திலே, இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன், என் ஜீவனை கொடுப்பதற்காக, என்னை உங்களுக்காக தியாக பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக, இதற்காகவே இந்த வேலைக்குள்ளே வந்தேன் என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்கிற அந்த உண்மை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லா அங்கீகரிப்புக்கும் அது பாத்திரமானது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பாவிகளை ரட்சிக்கவர் எப்படி எத்தனையோ வசனங்கள் வந்த நோக்கத்தை நியாயம் தீர்க்க வந்தார், பூமியில் அக்கினியை போட வந்தார், அவர் சமாதானத்தை உண்டு பண்ண வந்தார், அவர் இந்த உலகத்திலே தம்முடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க வந்தார். இப்படி ஏராளமான
காரியங்களை வேதம் சொன்னாலும் முக்கியமான ஒரு நோக்கம், உங்களை தேடி வருகிறார். இயேசு உங்க மேல அன்பு வைத்திருக்கிறார். தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் இயேசு நேசிக்கிறார். தனிப்பட்ட முறையில் இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை தேடி வருகிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்க ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் உங்க ஒருவருக்காக இயேசு தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை இயேசு தேடி வருகிறார். உங்க வாழ்க்கையில இயேசு இடைப்பட விரும்புகிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே நாத்தான்வேல் என்று சொல்லக்கூடியதான அந்த ஒரு மனிதனை தேடி இயேசு போனதாக அங்கே வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதனை ஆண்டவர் தேடி சென்ற சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஒரு திருமண வீடு, ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்குள்ள இயேசு கடந்து போய் அற்புதங்களை செய்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு தனி மனிதனை இயேசு தேடி சென்று அவனோடு கூட இடைப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் ஒரு தனி பெண்மணி சமாரிய ஸ்திரியோடு இயேசு இடைப்படுகிற சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரத்தில் 38 வருட அந்த மிகவும் வியாதியிலே வருத்தப்பட்டுக் கொண்டிருந்த படுத்த படுக்கையா இருந்த ஒருவனை இயேசு தேடி போனார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு தனிப்பட்ட முறையில் உங்களை தேடி வருகிறார். தனிப்பட்ட முறையில் உங்க வீட்டுக்குள்ள உங்களை தேடி வருகிறார். உங்களை கண்டு கொண்டிருக்கிறார். உங்க வாஞ்சியை இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் வாஞ்சி அறிந்திருக்கிறபடியால் இயேசு உங்களை தேடி வருகிறார். உங்க சாபத்தில் உங்களை மீட்டெடுப்பதற்காக, எல்லா சாப வாழ்க்கையிலிருந்து உங்களை விடுதலை கொடுப்பதற்காக ஆண்டவர் இயேசு உங்களை தேடி வருகிறார். மெய்யாகவே இயேசு உங்களை தேடி வந்த தெய்வம். பிரியமானவர்களே, இயேசு உங்கள் தனிப்பட்ட ஒரு முறையில் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இயேசுக்கு நான் தெரியுமா, இயேசு என்னை அறிந்திருக்கிறாரா? இல்ல, இயேசு உங்களை தனிப்பட்ட முறையிலே அறிந்து வைத்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் தன்னை வாஞ்சியோடு தேடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனை இயேசு அறிந்திருந்தார். எதுக்கு அந்த எரிகோக்குள்ள போனாரு? தேவாலயத்தில் பிரசங்கம் பண்றதுக்கா? இல்ல அங்க போய் ஒரு கூட்டத்தை ஆரம்பிப்பதற்காகவா? இல்ல அங்க அற்புதம் செய்வதற்காகவா? இல்ல பிசாசு ஓட்டுவதற்காகவா? இல்ல, அப்ப எதுக்காக எரிகோக்குள்ள போனாரு? அங்கே ஒரு சபிக்கப்பட்ட மனிதனை ஆசீர்வாதத்துக்குள்ள இழுத்து கொண்டு வருவதற்காக. அவன் சாபத்துக்குள் இருக்கிறான், அவன் பாவத்துக்குள் இருக்கிறான். அவன் பாவத்தை மன்னித்து அவன் சாபத்தை நீக்கி நம் வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக இயேசு வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சாபத்துக்குள் இருக்கிறீர்களா? இன்றைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில இடைப்படுகிறார். இந்த சகையு செய்த சில காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே இயேசு உங்களுடைய சாபத்தை எல்லாம் நீக்கி இயேசு உங்க சாபங்களை எல்லாம் மன்னிட்டு உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துவார். பிரியமானவர்களே, அன்றையோடு ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவீர்களா? அன்றையோடு ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவீர்களா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என் வாழ்க்கையில இருந்த சாபத்தை எல்லாம் நீக்கிட்டீங்கப்பா. எல்லா சாபத்தை மாற்றிட்டீங்க ஆண்டவரே. எல்லா சாபங்களை நீக்கிட்டீங்க ஆண்டவரே. சாபமான முள்முடியை நீங்க தலை மேல சுமந்துட்டீங்க ஆண்டவரே. என் சாபங்களை எல்லாம் நீக்கி போடுவதற்காக இயேசு எல்லா சாபங்களையும், என் தலை மேல இருந்த எல்லா சாபங்களையும் நீக்கி, ஓ கர்த்தராகிய ஆண்டவர் என்னை சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறபடியால் அன்றையோடு அவரை தோத்திரம் பண்ணுங்க. அன்றையோடு ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. அன்றையோடு ஆண்டவருடைய நாமத்தை துதித்து ஓ ரிபாஷவன் கருவி அன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஓ எல்லாருடைய சாபங்களை கர்த்தர் மாற்றுகிறார். அதற்காக தான் உங்க வீட்டுக்குள்ள உங்களை தேடி வருகிறார். என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, கேட்கிற அருமையான சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள வருகிறார். உங்க சாபத்தை மாற்ற விரும்புகிறார். ஓ உங்க வாஞ்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை தேடுகிற விதத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். சாபங்கள் மாற போகிறது, கட்டுகள் உடைய போகிறது, தங்களிகள் அறுக்க போகிறது. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விடுதலையை பெற போகிறீர்கள். நன்றியோடு கூட நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து நாம் வேதத்தில் அடுத்தபடியாக ஒரு வசனத்தை அதே பகுதியில் நம்ம படிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம்